எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள், இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது ஸ்ரீ சாந்தாரை காத்த சுவாமி தில்லையாடி. இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். 300க்கும் அதிகமான கோயில்களை பற்றி போட்டிருக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் வாங்க இப்போ கோயிலை பார்க்கலாம். தில்லையாடி என்றவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது நமது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த தில்லையாடி வள்ளியம்மை தான் நமக்கு நினைவுக்கு வருவார். அவர் பிறந்த இந்த தில்லையாடி ஊரில் அமைந்துள்ளதான் இந்த சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவிடைக்கழி முருகன் கோயில் போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு பார்த்தபடி மிக கம்பீரமாக அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு வெளிப்புறம் இக்கோயிலின் தல தீர்த்தமான சக்கர தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுர நுழைவு வாயில இக்கோயிலை கட்டிய இளங்கார முனிவர் ஈசனை வணங்கியபடி உள்ள ஒரு புடைப்பு சிற்பம் உள்ளது. உள்ளே நாம் நுழைந்தால் கோயிலின் வெளிப்புற பகுதி வருது. அதை கடந்து நம்ம நேராக உள்ளே போனோம்னா வலதுபுறத்தில் தாயார் பெரிய நாயன் சன்னதியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், இப்போ கொடி கம்பம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை உங்களுக்கு தெரியுது. இவைகளெல்லாம் நம்ம வணங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அர்த்த மண்டபம் வருது. அர்த்த மண்டபத்தை கடந்து நம்ம உள்ளே சென்றால் கருவறையில் இறைவன் சாந்தாரை காத்த சுவாமி நமக்கு அன்பையும் அருளையும் வாரி தருகிறாரு. அவரை வணங்கிட்டு இப்போ நம்ம வெளிப்புறத்தை சுற்ற வரோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, நிறுதி மூலையில் சோழ மன்னனுக்கு காட்சி தந்த நேத்திர விநாயகர் கஜபிருஷ்ட விமானத்தில் இப்போ நம்ம காட்சி தருகிறார். இந்த விமானம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவனுடைய கருவறைக்கு தான் அமைப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஈசனுக்கு கருவறை இந்திரா விமானத்தில் இருக்கார். ஆனால் இங்கே விநாயகர் கஜபிருஷ்ட விமானத்தில் கீழே அமைஞ்சிருக்காரு. இது ஒரு சிறப்பான ஒரு தரிசனம். அப்படியே ஒரு வணங்கிட்டு கருவறை கோஷ்ட மூர்த்தங்களான அகத்தியர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, கங்க விசர்ஜனர், மகாவிஷ்ணு, சங்கர நாராயணர், லிங்கோத்பவர், நிஷபந்திகராக, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, பிச்சாண்டவர், துர்கை ஆகியோரை நீங்கள் பார்க்குறீங்க. மிக அழகாக செஞ்சிருக்காங்க கோவிலுடைய சிற்பங்கள்லாம். பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சன்னதி, நவகிரக சன்னதி, சூரியன், பைரவ சன்னதி மற்றும் இறைவன் மற்றும் தாயார் சன்னதிக்கு நடுவே திருநள்ளாறு கோயிலில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கோயில் இருக்காரு. இது ஒரு சிறப்பான விஷயம். இவரை வணங்கினா எப்படி அங்கே திருநள்ளாறு போய் கிடைக்கிற பலனுமோ அதே போல் எங்கேயும் கிடைக்கும்னு சொல்லி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாயார் பெரிய நாயகி கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம தாயார் பெரிய நாயகி அன்பையும் அருளையும் நமக்கு அள்ளித் தருவராக அங்கே அருள் பாலிக்கிறார். இவருக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக விசேஷமாக நடக்கும். வளையகாப்பு நிகழ்ச்சிலாம் நடந்து மிக விசேஷமான ஒரு திருவிழாவாக நடக்குதுங்க. இந்த கோயிலை பெருமாள் வழிபட்டிருக்காரு. இரண்யட்சகன் என்ற அசுரனை கொண்டதால் வீரஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை போக்க திருமால் திருவிழி மழையில சிவருமானை வழிபட்டு சக்கர ஆயுதம் பெற்று தில்லைவனம் வந்தார். திருமால் சக்கர ஆயுதம் கொண்டு உருவாக்கிய தீர்த்தமே சக்கர தீர்த்தம் ஆயிற்று. இங்கே திருமால் யாழி வடிவம், அதாவது குதிரை வடிவம் கொண்டு பூஜை செய்திருக்கார். தில்லையாளி என்பது காலப்போக்கத்தில் தில்லையாடி என்று அழைக்கப்படுது. இன்றும் கோவில் கொடி மரத்தில் இந்த காட்சி அமைச்சிருக்காங்க. கோயிலோட வரலாறும் பார்க்கும்போது விக்கிரம சோழனின் ஆட்சி காலத்தில் அவரது மந்திரிகள் உருவான இளங்காரர் திருக்கடவூர் கோயிலில் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தார். அதே நேரம் தில்லையாடி திருக்கோயிலையும் அவரை புதுப்பிக்க பொருளுதவி செஞ்சிருக்காரு. இந்த மந்திரியினுடைய இந்த செயலை நம்ம மன்னனுக்கு காது கட்டியிருக்கு. உடனே மந்திரி அழைச்சி தில்லையாடி கோயிலின் திருப்பணிக்கான புண்ணிய பலனை தனக்கு தத்தம் செய்யும்படி கேட்டிருக்கார். மந்திரி மறுத்திருக்கார். அதனால் கோபம் கொண்ட சோழ மன்னன் தன்னுடைய வாளால் மந்திரியின் கையை வெட்ட முயற்சித்தான். அப்போது பேரொளியுடன் அமைச்சருக்கு காட்சி தந்தார் ஈஸ்வரன். ஆனால் அந்த திவ்ய தரிசனத்தை அவரால் காண இயலாதவர் மன்னனுடைய பார்வை பறிபோனது. தனது தவறை உணர்ந்த அரசன் கொஞ்சம் கதறினா இந்த தலத்திற்கு ஓடி ஈஸ்வரனை சரணடைந்து அவரை பூஜித்து வழிபட்டு மீண்டும் பார்வை கிடைக்க பெற்றான். இதனாலே இந்த தலத்தின் இறைவன் ஸ்ரீ சரணாக ரட்சகர் என்ற திருப்பெயரை பெற்றார். இந்த கோயில் எப்படி திறந்திருக்கு, எப்போ திறந்திருக்குன்னா காலைல 8:30லேருந்து 12:00 மாலை 5:30லேருந்து 9 மணியும் திறந்திருக்கும். மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு கோயில். நீங்கள் திருக்கடையூரோ இல்லை மாயூரமோ போகும்போது அங்கே பக்கத்துலேயே இந்த கோயிலுக்கு போகலாம்.
இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கும். என்னுடைய பழைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கிற பதிவுகளை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு திருக்கடையூர்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் இருக்கும். மாயரத்துக்கு மிக அருகிலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் போகும்போது பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க. அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி நான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.